அனைவருக்கும் வணக்கம். கிராம உதவியாளர் எழுத்துத் தேர்வை எப்படி எழுதுவது அப்படின்றத தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த எழுத்துத் தேர்வை ஏற்கனவே எழுதிய மாணவர்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு பிறகு ஒரு நேர்காணல் அப்படின்னு ஒன்று நடத்தி உங்களை ஒரு 3 நபர்கள், ஒரு தாசில்தார், ஆர்ஐ, ஒரு ஸ்பெஷல் கிரேட் ஆஃபீஸர் அப்படின்ட்டு 3 நபர்கள் இருக்கிற ஒரு பேனல்ல இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ ட்ரைனிங்கையும் நம்ம பயிற்சி வகுப்புல கொடுக்குறோம். அந்த பயிற்சி வகுப்பில் வேணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொள்ளுங்க. இப்போ இந்த எழுத்து தேர்வை நான் இன்னும் எழுதவில்லை, எப்படி எழுதுவது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த தகவல் அடிப்படையில் அவங்க எழுதுவதற்கான சில உக்திகளை இதில் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். இதை கவனிச்சுக்குங்க. ஸோ இப்போ இதுக்கான நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையெழுத்து ரொம்ப தெளிவாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா இது கிராம உதவியாளர் அப்படின்ற பணி உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகள் நோட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுத கொடுப்பாங்க வீட்டில். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஆஃபீஸ்லேயும் எழுத கொடுப்பாங்க. சில ஆஃபீஸில் முடிக்க முடியலன்னா வீட்டில் எடுத்துகிட்டு போய் எழுதுறாங்க. அப்படி எழுதும் பொழுது அந்த கையெழுத்து தெளிவாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் எழுதுறது ஒரு நபரினுடைய சொத்து கணக்கு வழக்குகள் எல்லாம் எழுத வேண்டியது இருக்கும். அப்போ அது கையெழுத்து ஒரு எழுத்துப்பிழை இருந்தால் கூட அது மூலமா அந்த ஒரு நபருக்கு அந்த சொத்து பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த எழுத்து உங்களுக்கு தெளிவா இருக்குதான்னு உங்களுக்கு எழுத்து தேர்விலேயே அவங்க செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த எழுதும் பொழுது எழுத்து தேர்வுல இலக்கணம், மரபு, சந்தி பிழைகள் இதெல்லாம் இல்லாம பார்த்துக்கணும். அதை இலக்கண பிழைகள் இல்லாம எழுதுறீங்களா, மரபு பிழை, சந்தி பிழைகள் இல்லாம எழுதுறீங்களாங்கிறதையும் கவனிப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வினா, இப்போ சில மாவட்டங்கள்ல இதுக்கு வினாத்தாலே பிரிண்டிங் போட்டு கொடுக்குறாங்க. சில மாவட்டத்துல வாய் வழியா சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அந்த வினாவுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, சுத்தி வளைச்சு பதில் எழுதாம அதுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பதில் எழுதணும். இந்த மாதிரி பதில் எழுதுற வகுப்புகள் அப்படிங்கறத தான் நம்ம பயிற்சி வகுப்புல சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம ஏதாவது சில முக்கியமான வினாக்கள் இருக்கும் இல்லையா, அந்த முக்கியமான வினாக்கள் மட்டும் அடுத்தடுத்த காணொலியில நான் கொடுக்க பாக்குறோம். ஸோ அதை எப்படி சுற்றி வளைக்காமல் நேரடியாக பதில் எழுதுவதுன்னு சொல்லி கொடுத்துருவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சில கேள்விகள் எழுதும் பொழுது தலைப்புகள் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப தலைப்புகள் எழுதுவீங்க. இதை நீங்க தனித்து காண்பிப்பதை உறுதிப்படுத்திக்கணும். எப்படி தனித்து காண்பிப்பேன், இது ஒரு தலைப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இது ஒரு தலைப்பு, இது கொஞ்சம் நீட்டா இருக்கு அப்படின்னா இதை நம்ம ஒரு அண்டர்லைன் வித்தியாசமா பண்ணியிருக்கோமா, இதை ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் உப தலைப்பு அப்படிங்கிறது இது இப்போ நிபந்தனை உப தலைப்புன்னு வச்சுக்கோங்களேன், இதை வேற மாதிரி காமிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு தான் பாயிண்ட்ஸை நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அதனால இந்த விஷயத்த நீங்க கவனமா பார்த்துக்கணும். அடுத்தது, படிப்பதை கேட்டு எழுதும்போது கவனமுடனும் கேள்விகளை உள்வாங்கி பதிலளிப்பதும் சிறந்தது. சில மாவட்டங்கள்ல இந்த மாதிரியான எழுத்து தேர்வு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் பேப்பரே கொடுத்து எழுத சொல்றாங்க. அதுலேயே கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆன்சர் எழுதுறதுக்கு இடம் இருக்கும். அப்போ கேள்வி என்ன, இப்போ என்ன அப்படின்னா, சிலர் கிராம உதவியாளரின் பணிகள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கிராம உதவியாளரின் பணிகள் அப்படின்னு இருக்கும்போது நம்ம படிச்சுக்கிட்டு போகும்போது கிராம நிர்வாக அதிகாரியின் பணிகள் அப்படின்னு இருக்கு. கிராம நிர்வாக அதிகாரியின் பணிகளை கிராம உதவியாளர் பணிகள் எழுதி வச்சிடுறாங்க. இப்போ கிராம நிர்வாக அதிகாரின்னா யாருங்க, விஏஓ. விஏஓவுக்கான பதில விஏஓவோட அசிஸ்டண்ட்டுக்கான பதில் எழுதி வச்சிடுறாங்க. அப்போ அதில் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். அந்த இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதை தான் நீங்கள் எழுதணும். அப்போ நீங்கள் ஒரு கேள்வியை படிக்கும் பொழுதோ அல்லது அவங்க சொல்கிறாங்க அதை கேட்டு எழுத போகிறேன் அப்படிங்கும் போதோ அவங்க விஏஓவோட பணிகள் கேட்டாங்களா அல்லது விஏஓவினுடைய உதவியாளர் பணிகள் கேட்டாங்களா அப்படிங்கிறத கவனிச்சுட்டு தான் பதில் எழுத ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எதை பற்றி கேட்க வாய்ப்புள்ளது என்பதை அறிந்து செல்வது பணி வாய்ப்பு உறுதி செய்யும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க, எது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஜென்ரலான ஐடியாவோட போகிறோம் அப்படின்னம்னா, அவங்க கேட்டாங்கன்னா இதுக்கு இதான் பதில் எனக்கு தெரியும்னு தெரிஞ்சிருவோம்ல, அதனால ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரியான எதை பற்றி கேட்க வாய்ப்புள்ளதுங்கிறதெல்லாம் நம்ம பயிற்சி வகுப்புகளில் சொல்லி கொடுக்குறோம். அந்த பயிற்சி வகுப்புகளில் ஏற்கனவே கலந்துக்கிட்டு பணி பெற்றவர்கள் இந்த வீடியோஸில் வந்துட்டு போவாங்க. அவங்கள மாதிரி இந்த ஆண்டு நீங்களும் பணி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு தொடர்பு எண் போகும், அதில் தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.